ஒரே ஒரு ஊரில் ஒரு வீடு. ஆமாம், எங்கள் ஊர்லேயே எங்கள் ஒரே ஒரு வீடு மட்டும்தான் மழை காலத்தில் தீபகற்பமாக காட்சியளிக்கும். 3 பக்கமும் மழை நீரால் சூழப்பட்டிருக்கும். பின்னாடி மட்டும்தான் தண்ணி நிற்காது. வெயில் காலத்தில் எங்கள் வீடு குளு குளுன்னு நல்ல இதமாக இருக்கும். அதே நேரத்தில் மழை காலத்தில் ரொம்ப பயமாக இருக்கும். வாசலில் தேங்கி கிடக்கிற மழை தண்ணியெல்லாம் நான் வீட்டுக்குள்ளே வரப்போகிறேன்னு சொல்லிட்டு பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். குறிப்பு, இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரும் பாவப்படவோ பரிதாபப்படவோ அனுதாபப்படவோ வேண்டாம். ஏன்னா எனக்கு தமிழில் பிடிக்காத ஒரே வார்த்தை பரிதாபம். என் வீட்டில் இருக்கும்போது தான் எனக்கு நல்ல படிப்பும் கிடச்சிச்சு, வேலையும் கிடச்சிச்சு. இந்த வீட்டில் இருக்கும்போது நான் சந்தோஷமாகவும் இருந்தேன், இப்போவும் இருக்கேன். ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நான் வந்திருக்கப்ப எனக்கான ஆறுதலை எங்கள் அம்மாவுக்கு சமமாக கொடுக்குறது இந்த வீடு தான். இருந்தாலும் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் எங்கள் அம்மா வீட்டுக்குள்ள தண்ணி ஒழுகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நைட்லாம் தூங்காமல் பயந்துகிட்டு இருப்பாங்க. நான் இப்போ படித்து வேலைக்கு போனதுக்கு அப்புறமும் வீட்டுக்குள்ள தண்ணி ஒழுகாது. ஏன்னா அப்பப்போ கூரையை மாற்றிடுவான். ஆனால் வெளியிலேருந்து வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருமோன்னு வாசலே பார்த்து பயந்துட்டு இருப்பாங்க. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட வாசலில் தண்ணி தேங்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரோட வாசலுமே சரிசமமாக இருந்துச்சு. நம்ம அப்படியே இருக்கும் அப்படின்றனால மற்றவங்களையும் அப்படியே இருங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாதுல்ல. எல்லாருமே வாழ்க்கையில் உயர்ற மாதிரி அவங்கவுங்க வாசல் உயரும். அப்போ நம்மளோட வாசல் பள்ளமாயிடுச்சு, நம்மளோட வாசல் வாரியாக மாறிடுச்சு. மழை காலத்தில் எங்களோட வாசல் தான் எல்லாருக்குமே பொருட்காட்சி. பார்க்கறதுக்கு ஆழப்புழா படகில்ல மாதிரியே தான் எங்கள் வீடு இருக்கும். மழை காலம் முழுக்க மிதந்துக்கிட்டே தான் தெரியும். சரி, இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்ச உனக்கு உங்கள் அம்மாவுக்காக ஒரு வீடு கூட கட்டி கொடுக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அவங்க ஏன் நானே எனக்குள்ளே கேட்டிருக்கேன். அதற்கான பதில், ஆமாம், எங்களுக்காக இவ்வளோ பண்ண எங்கள் அம்மாவுக்காக ஒரு சின்ன வீடு கூட கட்டி கொடுக்க முடியாத ஒரு கையாலாகாத மகளாக தான் இப்போதைக்கு நான் இருக்கேன். அதற்கு காரணம் என்னோட கல்யாணம். நிறைய பேர் நீ எதுக்கு அம்மா வீட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி கமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க. அதற்கான காரணத்தை முழுசா சொல்லலாட்டியும் கொஞ்சம் இலைமறை காயா சொல்றேன். எனக்கு நவம்பர் 26, 2020 கல்யாணம் நடந்துச்சு. அப்ப நிவர் புயல் நேரம். நிவர் புயலோட தாக்கம் அப்பவே குறைஞ்சாலும் என்னோட கல்யாணத்தோட தாக்கம் இன்னுமே குறைஞ்சபாடு இல்ல. யானை வரும் பின்னே மணியோசி வரும் முன்னே அப்படின்ற மாதிரி கல்யாணம் முடிஞ்சிச்சு. பின்னாடியே நான் வாங்குற சம்பளத்துக்கான ஆப்போ ரெடியாவே காத்துக்கிட்டு இருந்துச்சு. நம்ம தான் வேலைக்கு போறோமே, நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம அம்மாவுக்கு பிடிச்சது, அவங்க இழந்தது எல்லாத்தையுமே நம்ம நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்ச என்னோட கனவுகள் எல்லாமே கேள்விக்குறியாயிடுச்சு. பொண்ணுங்களுக்கு ஒன்று சொல்றேன், அப்பா அம்மா கஷ்டத்துல படிச்சு வேலைக்கு போனீங்கன்னா நீங்க பாக்குற வேலை சின்ன வேலையோ பெரிய வேலையோ நீங்க வாங்குற சம்பளத்துல உங்க அப்பா அம்மாவை சந்தோஷமா பாத்துக்க முடியுன்ற பட்சத்துல அவங்களுடைய சின்ன சின்ன ஆசைகளை, அத்தியாவசிய தேவைகளை, உதாரணமா தண்ணி புகாத ஒரு வீடு நிறைவேற்றிட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கோங்க. நாம தான் வேலை பார்க்குறோமே, கல்யாணத்துக்கு அப்புறம் பெத்தவங்களுக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அது 99% நினைப்ப மட்டுமே தான் இருக்கும். அப்புறம் ஆண்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீங்க கல்யாணத்துக்கு ரெடி ஆகுறீங்க அப்படின்னா நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனை இழுத்து வச்சிருக்கீங்களோ, சமாளிக்கக்கூடிய பிரச்சனை கூட பரவாயில்ல, சமாளிக்க முடியாத உதாரணமா கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கடன் வச்சிருக்கீங்க, அதை மறைச்சு கடனோட கடனாக கல்யாணத்தையும் பண்ணிட்டீங்கன்னா அந்த கடன் உங்களை மட்டும் கழுத்தை நெரிக்காது, உங்களை நம்பி வந்த பொண்ணு, அந்த பொண்ணோட குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோடைய கழுத்தையும் நெரிக்க தான் செய்யும். அதற்கு சிறந்த உதாரணமா என்னோட வாழ்க்கையே சொல்லலாம். நிறைய பேர் சண்டைக்கு வரைஞ்சு கட்டிட்டு வருவீங்க, கல்யாணத்துக்கு அப்புறமா இன்பத்தை மட்டும் பகிர்ந்துக்கிறீங்களா, அப்போ துன்பத்தையும் பகிர்ந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்பமும் துன்பமும் சரிசமமா இருந்தா பகிர்ந்துக்க நாங்கள் ரெடி தான். ஆனால் துன்பம் மட்டுமே 99% இருந்துச்சுன்னா அதை தாங்குற சக்தி எல்லா பெண்களுக்குமே இருக்காது. கூழோ கஞ்சியோ அதை நிம்மதியாக குடிச்சிட்டு தூங்கணும் அப்படின்னு என்னைய மாதிரி மனப்பான்மை உள்ள நிறைய பொண்ணுங்க இன்னுமே இருக்காங்க. அவங்கள மனசளவில் நிம்மதியாக வச்சுக்காம நீங்க பிரியாணியே கொடுத்தாலும் அவங்க தொண்டையில இறங்காது. எல்லா பொண்ணுங்களுமே பிறந்த வீட்டுல ஒரு கம்ஃபர்ட் சோன்ல வளர்ந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. நம்ம திருமண வாழ்க்கையாவது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழ்க்கைக்குள்ள உள்ள வர்றப்ப ஒரு சுமூகமான சூழலை நீங்க கொடுக்காட்டியும் அடிபட்டு ரத்தத்தோட காயத்தோட வர்றவங்களுக்கு மருந்து போடாம நீங்களும் அடிச்சு அனுப்புற மாதிரியான ஒரு கடினமான சூழலை எந்த ஒரு ஆணும் அவங்க மனைவிக்கு உருவாக்கி கொடுக்காதீங்க. நன்றி.